சுமதி, ஏன் அவனை அடிச்ச? சொல்லுடி. அவசியம் இல்ல. இத்தனை பேருக்கு முன்னாடி அவன் செஞ்சது சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. ஐயோ அண்ணே, நைனா சத்தியமா நான் ஒரு தப்பும் பண்ணல. நீ சுமாரு. அவன் என்ன தப்பு செஞ்சான் சொல்லு. இது என்ன வீடா இல்ல கோட்டா? விசாரணை எல்லாம் பலமா இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்கார பையன், அவனை என் கூட சரிக்கு சம்மா வச்சு 2 பேருமே விசாரிக்கிறீங்களா? எஸ், திஸ் இஸ் a bloody court. சுமதி, நீ இந்த வீட்டுக்கு வந்து 4 மாசம் தான் ஆகுது. அவன் 10 வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்யறான். அவனை பத்தி உன்னை விட எங்களுக்கு நல்லாவே தெரியும். He is like my brother. Do you know that? சுமு, take it easy. சுமதி, நீ உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன். ஏன் பூசி மெழுகுறீங்க? எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சாதான் நாசம் ஜாஸ்தியா போகும். இந்தம்மா, யாரு எதை மூடினாங்க, எதை மறைச்சாங்க? ஏன் வாழ்க்கை வந்தபடியெல்லாம் பேசுற? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி ஏன் ஊரை கூட்டுற? எது சின்ன விஷயம்? வீட்டுல யாரும் இல்லாதப்போ வேலைக்காரன் எனக்கு பொழுது போகல விளையாடுவான்னு கூப்பிட்டா நான் போயிடுமா? யார் அப்படி சொன்னா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு வாயால சொல்ல வேண்டியதானே? ஏன் அவனை போய் அடிக்கிற? நீங்க எல்லாம் ஒரு மனுஷன். நீ கையை பிடிச்சி இழுக்காத குறைய கூப்பிடுறாங்க. அவனை அடிச்சு பல்ல உடைச்சு வெளில தள்ளாம என்ன கூப்பிட்டு கேள்வி கேட்கறீங்களே. சுமதி, நீ என்ன பேசுற? உண்மையதான் சொல்றேன். இந்த வீட்டுல யாருக்கு தான் வெக்கம் மானம் ரோஷம் இருக்கு? அண்ணன் பொண்டாட்டிய மாலா மாலான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு அவளை மோட்டர் பைக்ல தூக்கி வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறீங்களே, யாராவது கண்டிச்சாங்களா? வெக்கத்தை விட்டு உங்க அண்ணன் கிட்ட போய் உங்க பொண்டாட்டி கண்டிச்சு வைங்கன்னு சொன்னேன். அவருதான் கண்டிச்சாரா? சுமதி, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இவ்வளவு கொச்சையா புரிஞ்சுப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. வீட்டுல பெரியவங்க அவங்க ஒழுங்கா இருந்தா நீ மத்தவங்க ஒழுங்கா இருப்பாங்க. பட்ட பகல்ல அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு கூட பாக்காம கொஞ்சிறதும் கிள்றதும் கட்டி பிடிக்கிறது மாதிரி யார் பயப்படுவாங்க? ஒரு அடிப்படை பண்பாடு பழக்க வழக்கம் நாகரிகம் இப்படி எதுவுமே இல்லாத குடும்பத்துல மருமகளா வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். சுத்த மானங்கிட்ட பழப்பா போச்சு. எனக்கும் மாலாவுக்கும் தொடர்பு இருக்கு நான் சொல்றேன். நீ என்ன பொம்பளையா இல்ல பேயா? அவன் என்ன வார்த்தை சொல்றா? நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறான். எனக்கும் மாலாவுக்கும் சொல்லுங்க, தைரியம் இருந்தா கொல்லுங்க. அப்பதான் உங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறும். ஏண்டி நாயே, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தீங்கன்னா உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடு வேணாம். ஓடி வரைய வீட்டு விட்டு. எப்பவும் வந்துட்டேன். மானம் உள்ளவன் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான்.